எல்லாம் நம்முடைய வேத புஸ்தகத்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதம் 33வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 69வது சங்கீதம் 33வது வசனம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருடைய விண்ணப்பத்தை கேட்கிறார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வசனத்தில் அதிகமாக சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நிறைய வார்த்தைகள், என்ன வார்த்தைகளை அவர் பயன்படுத்துவார்னா, எளியவர்கள், திக்கற்றவர்கள், அப்புறம் சிறுமையானவர்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம சங்கீதத்தில் நிறைய படிக்க முடியும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் எல்லாருடைய விண்ணப்பத்தையும் ஆண்டவர் கேட்கிறார், எல்லாருடைய ஜபத்துக்கும் பதில் தருகிறார். இந்த வேத புஸ்தகத்துல எத்தனையோ பேர் விண்ணப்பம் பண்றாங்க, எத்தனையோ ராஜாக்கள், ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாடகர்கள், இவ்வளவு பேர் விண்ணப்பம் பண்றாங்க. ஆனா இவ்வளவு பேருடைய விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துகிறார் தாவீது. அந்த ஒரு வார்த்தை என்ன? எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். ரொம்ப கவனிச்சு படிச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல ஏன் இந்த வார்த்தையை ரொம்ப அழுத்துறாங்க, ஏன் இந்த வார்த்தைக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ராஜாக்களுடைய சத்தத்துக்கு, ராஜாக்களுடைய விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் தருகிறார், இல்லை அவங்க சத்தத்தை கேட்கிறார்னா பரவாயில்ல. எளியவர்களுடைய அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறாராம். இது எளியவர்கள் அப்படின்னா யாருன்னா, அவங்க இந்த தேசத்துல அவங்களுக்கு யாரும் கிடையாது, அவங்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் கிடையாது, அவங்கள விசாரிக்க ஆட்கள் கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இப்படிப்பட்ட ஜனங்களுடைய விண்ணப்பத்துக்கு தேவனுடைய செவிகள் எப்பொழுதுமே என்ன செய்யுதுன்னா திறந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஜனங்கள் மேல கர்த்தர் எப்பொழுதுமே ஒரு கண்ணோக்கமா இருக்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் எப்பொழுதுமே நேசிக்கிறார். ஆகினாலதான் பழைய ஏற்பாட்டில் கூட லேவியராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, லேவியராகமத்தின் புஸ்தகம் 19:10 நீங்க எடுத்து வாசித்தீங்க அப்படின்னா அந்த வசனம் சொல்லு பாருங்க. திராட்சை தோட்டத்திலே அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை என்ன பண்ணாதீங்க, பொறுக்காதீங்க. எப்போ? ஒரு அறுவடைக்கு பிறகு அந்த திராட்சை தோட்டத்தினுடைய எஜமானுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு கட்டளை என்னன்னா, அங்க சிந்தி இருக்கிற பழத்தை என்ன செய்யாத, பொறுக்காத. ஏன் பொறுக்காத இருக்கணும் அப்படின்னா, அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அவர் சொல்றாரு. அந்த அறுவடை நாட்கள் வரும் பொழுது திராட்சை தோட்டத்தில் இருக்கிற எல்லா திராட்சை பழத்தையும் அறுக்கலாம், ஆனா அதுல 1-2 என்ன பண்ணுங்க, கீழே விழும். அந்த சிந்தி போற பழத்தை ஒரு ஆளை வச்சு என்ன பண்ணாத, பொறுக்காதப்பா. ஏன் பொறுக்காதன்னு சொன்னா, இந்த பழங்களை எடுக்கிறதுக்குன்னு எளியவர்ல இருக்கிறாங்க, திடனற்றவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் வசதியே இல்லை. இதை எளியவர்களுக்காக விட்டு விடு. நீங்க இதிலே பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது 6 வருஷம் உன் நிலத்தை என்ன செய்ய, உழுது கொள்ளு, 7வது வருஷம் விட்டுரு. ஏன்? எளியவர்கள் இருக்கணும், அங்க சிந்தி இருக்கிற பயிர்ல அவங்களுக்கு விடு அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். இந்த எளியவர்கள் மேல கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கமா இருக்கும். இந்த எளியவர்களுக்காக கர்த்தர் எப்பொழுதுமே வைராக்கியம் பாராட்டி கொண்டிருப்பார். இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக இன்னைக்கும் அந்த தேசத்துல பதவிகள் இருக்கிறவனுக்கும் ஒன்றும் இல்லாத ஒரு அடித்தட்டு மக்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பதவிகள் இருக்கிறவங்க நினைச்சா அவங்க வைக்கிறதா என்ன பண்ணுதுங்க, சட்டமா இருக்கு. ஆனா ஒன்றும் இல்லாத ஏழைகளை, எளியவங்களை இந்த தேசம் பார்க்க மாட்டுது, அவங்கள பராமரிக்கல, அவங்களுக்கு எந்த ஒரு உதவி செய்யல. ஆனா ஆண்டவர் யாரை பார்க்கிறார்னா, பதவிகளையும் பணத்தையும் வைத்திருக்கிற ஐஸ்வர்யவான்களை விட இந்த உலகத்தில் இருக்கிற எளியவனுக்கு ஆண்டவர் முதலாவது முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆமே. பணம் இருக்கிறவன் எத்தனையோ பேரு அந்த நாட்கள்ல இந்த நாட்களிலும் எல்லா காலத்திலும் ஐஸ்வர்யவான்கள் இருந்துட்டே இருக்கிறாங்க. இந்த ஐஸ்வர்யவான்கள்
வேதத்துல பெரிதா எழுதப்படல, ஆனா எளியவர்களை பற்றி எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகையினால தான் வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 72 நீங்க வாசித்தீங்கன்னா 72 12 13 வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார், பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை என்ன செய்யறார்னா ரட்சிக்கிறார். கூப்பிடுகிற அந்த எளியவன், கூப்பிடுகிற உதவியற்ற சிறியவன், உதவியற்ற எளியவன் பலவீனப்பட்டு இருக்கிறான். இந்த மனுஷனால எந்த ஒரு உதவி செய்ய முடியல, எந்த ஒரு வேலையை செய்ய முடியல, எந்த ஒரு காரியத்தையும் இவனால எழும்பி போய் இவனால சம்பாதிக்க முடியல. இவனுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, என்னன்னா நான் உதவியற்ற நிலைமையில இருக்கிறேன், எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு உதவி செய்வார். ஆமென். இப்ப எளியவனுக்கு அவர் என்ன செய்யறார்னா இறங்குகிறார். ஐஸ்வர்யவானுக்கு இறங்குறான்னு வசனம் சொல்ல, பணக்காரர்களுக்கு இறங்குறான்னு சொல்ல, எளியவனுக்கு இறங்குறான். சொல்ல முடியும், இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலையும் நம்முடைய கிராமத்திலும் எத்தனையோ வசதி படைத்தவங்க அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னா தங்க வீடுகளுக்கு என்ன பண்றாங்க, வர வைக்கிறாங்க. அவங்களுக்கு இவ்வளோ காணிக்க கொடுத்தோம், இல்லை இவ்வளோ பணங்களை கொடுத்தோன்னா எப்படிப்பட்ட ஊழியக்காரன் என்ன பண்ணுறாங்க, வராங்க. ஆனால் எளியவர்லேருந்து எப்படியாவது அவர்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ணக்கூடாதா, எங்கேயாவது ஒரு டிவியில் பார்த்து அவர் என்னை ஜெபம் பண்ண மாட்டார், இல்லை ஃபோனில் பார்த்து என்னை ஜெபம் பண்ண மாட்டாரா, இப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, இவங்க என்னதான் நேரில் கூப்பிட்டு ஒரு ஊழியக்காரன் அவரை ஜெபம் பண்ண வச்சாலும் எங்கேயோ இருந்து கூப்பிடுகிற இந்த எளியவர்களுக்கு கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறது. அவருக்கு இறங்குறார். உதவியற்ற பலவீனன், அதுதான் அந்த வசனம் சொல்லுது, அவங்களுக்கு பலவீனன்னு உதவி செய்ய முடியாது, ரொம்ப நெருக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுடைய சூழ்நிலையே பார்க்கும்போது யாருமே இறங்கி உதவி செய்ய முடியாது. ஆனா இப்படிப்பட்ட ஜனங்கள் மேல கர்த்தர் கண்ணோக்கமா இருக்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் எப்பொழுதும் அவர் பட்சமா இருக்கிறார். அதனாலதான் ஏசாயால நம்ம வாசிக்கும் 61 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் கர்த்தராகிய தேவன் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், கட்டுண்டல விடுவிக்கணும். ஆண்டவர் எதுக்கு வந்தார்னா சிறுமைப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும், கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும், உதவியற்ற இருக்கிற ஜனங்களுக்கு நான் போய் இறங்கி உதவி செய்யணும். பெதஸ்தா குளத்தண்டையில ஒரு மனுஷர் தான் 38 வருஷமா அந்த பெதஸ்தா குளத்தண்டையே படுத்திருக்கிறான். அந்த மனுஷன் கிட்ட போய் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறான். அந்த மனுஷன் சொல்றான், எத்தனையோ சமயம் குளம் கலக்கப்படுகிறது, எல்லாரும் இறங்கிடுறாங்க, ஆனா நான் மட்டும் என்ன செய்ய முடியல, இறங்க முடியல, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னை கொண்டு போய் அங்க விட யாருமே இல்லை, எழுந்து உன் படக்கை எடுத்து நடப்பா. உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்ற அந்த சமயத்துல நம்ம ஒண்ணு நம்பணும், அந்த நேரத்துல கர்த்தர் ஒருவர் எனக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஒரு ஆசாரியன் இல்ல, அதை பரிதபிக்கிற என் பிள்ளைங்க எவ்வளவு பலவீனப்படுறாங்க கர்த்தருக்கு தெரியும், என் பிள்ளைங்க எவ்வளவு வேதனை அனுபவிக்கிறாங்க கர்த்தருக்கு தெரியும். ஆகையால் இந்த வசனம் முழுவதும், வேதாகமம் முழுவதும் இந்த எளியவர்கள், திக்கற்றவர்கள், சிறுமையானவர்களை குறித்து அதிகமான வசனங்கள் எழுதிருக்கும். சிறுமையானவனை சேர்த்துக்கொள்ளு, அவனை தூர தள்ளாத, திக்கற்றவனை உதறி தள்ளாத, திக்கற்றவனுக்கு அநியாயம் செய்யாத, திக்கற்ற பிள்ளைகளுடைய இடத்தை அபகரிக்காத, திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஏமாத்தாத, ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்? அவர்களுடைய தகப்பனாகிய நான் எப்பொழுதும் அவங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறேன். ஆமென். எப்போ கேட்கிறாரு? ஒவ்வொரு சமயமும் நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம், நான் திக்கற்றவன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறதை பார்க்க முடியும். நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எங்கிருந்து உயர்த்துறாருங்க? முதலாவது சிறுமைப்பட்டிருக்கிற ஒரு ஜனத்தை மிகவும் புழுதியான ஒரு இடத்துல இருந்து, அழுக்கான ஒரு இடத்துல இருந்து, ஒன்றுமே முடியாத, சுத்தமே செய்ய முடியாத இடத்துல இருந்து, இந்த புழுதியிலிருந்து ஒருத்தனை எடுத்து எளிமையா இருக்கிற, ஒன்றத்துக்கு உதவாத இருக்கிற ஜனத்தை எங்கிருந்து எடுக்கிறாராம்? குப்பையிலிருந்து எடுக்கிறான். ஆமே. அந்த குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி அவங்களை எப்படி வைக்கிறாருன்னா
பிரபுக்களோடு உட்காரவும் ராஜாக்களோடு அமர பண்ணுகிறார். எடுக்கிறாரு ஆண்டவர். சிறுமைப்பட்டிருக்கிற ஜனம், குப்பையில் இருக்கிற ஜனம், ஒன்றத்துக்கு உதவாது இருக்கிற ஜனம் எல்லாம் ஓரமா இருக்கும் போது ஆண்டவர் இந்த ஜனத்தை எப்படி பார்க்கிறார்னா, இவனை எடுத்து இந்த தேசத்துல நான் உயர்த்தி சகல ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக பிரபுக்களோடு ராஜாக்களோடு நான் அமர பண்ணணும். ஆமே. கர்த்தரை தேடுகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாம போனோம், அவங்க கடைசி வரைக்கும் அப்படியே வேதனை பண்ணணுன்றது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. இல்லை அவங்க கடைசி வரைக்கும் இப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்கணும்ன்றது கர்த்தருடைய சித்தம் இல்லை. ஆனா வசனம் சொல்லுகிறது, அவர் ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள்ள என்ன பண்ணுங்க, அடங்கிருங்க. இப்போ ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை என்ன பண்றாருன்னா வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். பிறக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, வளர்றதுக்கு ஒரு காலம் இருக்கு, பர்த்டே கொண்டாடுறதுக்கு ஒரு காலம் இருக்குது, எல்லாத்துக்கும் பிள்ளை பெறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அதே போல நம்முடைய உயர்வுக்கும் தேவன் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். ஆமே. அது எந்த காலம் தெரியாது, ஒரு நாள் உயர்த்துவார். இன்னைக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இன்னைக்கு நான் சிறுமைப்பட்டிருக்கிறேன், இன்னைக்கு எளிமையா இருக்கிறேன், இன்னைக்கு நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன் இன்னைக்கு. ஆனா ஏற்ற காலம் வரும், அவருடைய கரத்தில் இருக்கும்போது அந்த ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார். ஒரு நாள் தாவீது சாதாரண ஆடு மேய்க்கிற இளைஞனா இருக்கும் பொழுது எல்லாருடைய சூழ்நிலையை போல தாவீது என்ன நினைக்கிறாரு, நான் ஆடு மேய்க்கணும், கர்த்தரை துதிக்கணும், ஆடு மேய்க்கணும், கர்த்தரை துதிக்கணும். ஆனா தாவீது நினையாத ஒரு நேரத்துல கர்த்தர் தாவீதை ராஜாவாக மாற்றினார். தாவீது நினையாத நேரத்துல யுத்தத்துல போய் பார்க்கிறாரு, சண்டை நடக்கிறத பார்க்கிறாரு. அவருக்குள்ள வைராக்கியம் எழும்புது, இந்த பெலிஸ்தரை நான் ஒன்றுமில்லாம பண்ணுவேன்னு சொல்றாரு. தாவீது வசனமே சொல்லுகிறது, ஈசாயினுடைய குடும்பத்துல மிகவும், அந்த பெத்லகேம்ல சின்ன குடும்பம் ஈசாயினுடைய குடும்பம், ஒன்றுமே இல்லை, மிகவும் எளிமையானவங்க. ஆனா கர்த்தர் நினைச்சாரு, இப்படிப்பட்ட இந்த பெத்லகேம்ல இருக்கிற சின்ன குடும்பமாகிய உன்னை கொண்டு இந்த ராஜ்யத்தை ஆளும்படி செய்வேன். இப்போ நம்முடைய தேவனால கூடாத காரியம், நம்முடைய தேவனால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்போ எளியவனுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னா பட்சமா இருக்கிறாரு. அவங்களுக்கு எப்பவுமே கர்த்தர் கூடவே இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25:4 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வைராக்கியமான வார்த்தை சொல்லப்படுகிறது. 25:4 நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா, ஏசாயா 25:4 எப்படி இருக்குன்னா, கொடூரமானவருடைய அந்த வார்த்தைகள் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல வரும் பொழுது ஆண்டவர் யாருக்கு பலனா இருக்கிறாரு? ஏழைகளுக்கு பலன். ஆமே. நான் பணக்காரருக்கு பலன், நான் ஐஸ்வர்யவானுக்கு பலன் சொல்ல, கொடூரமான ஒரு வெள்ளம், கொடூரமான பிரச்சனை, இதெல்லாம் மதிலை வெள்ளத்தை போல மோதி அடிக்க வரும் பொழுது வசனம் சொல்லுகிறது, ஏழைகளுக்கு பலனும் எளியவனுக்கு எப்படி இருக்காருன்னா திடனா இருக்கிறார். நெருக்கப்படுகிற ஆண்டவரே, நான் ஏழையா இருக்கிறேன், ஆனா உம்மை நோக்கி நான் காத்திருக்கிறேன், உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். வசனம் தான் சொல்லுகிறது, அவருக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாருன்னா பலனா இருக்கிறாரு, எளியவனுக்கு திடனா இருக்கிறாரு, பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா இருக்கிறார். எல்லா சைட்லயும் வெயில் அடிக்குதா, நான் நிழலா இருக்கிறேன்ப்பா, பெருவெள்ளம் வருதா, நான் அடைக்கலமா இருக்கிறேன்ப்பா, உன் மேல கொடூரமானவருடைய சீரல் மோதி அடிக்குதா, அதுக்கு நான் பாதுகாப்பா இருக்கிறேன்ப்பா. இப்போ கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் புரிந்து எல்லா பக்கத்திலையும் அவங்களை என்ன செய்யறாருன்னா பத்திரமா பாதுகாக்கிறார். ஆமே. பத்திரமா சூழ்ந்திருக்கிறார். ஆகினால ஆண்டவர் சொல்றாரு, ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், உன்னை சுற்றி சுற்றி என்ன செய்யறேன்னா 139 சங்கீதத்தில் உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கிறேன், நீ நடக்கும்போது அறிந்திருக்கிறேன், நீ உட்காரும் போது அறிந்திருக்கிறேன், நீ எழுந்திருக்கும் போது அறிந்திருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தருடைய கரம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் இந்த எளியவர்கள், திக்கற்றவர்கள், சிறுமையானவர்கள், உதவியற்ற நிலைமையில இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சூழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எளியவருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் எப்படி கேட்கிறாரு அப்படின்றத ஒரு 3 காரியத்தை நம்ம வேகமா பார்த்து நம்ம முடிக்கலாம். முதலாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து நம்ம பொறுமையா வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம்
36வது வசனத்திலிருந்து நாம் பொறுமையா வாசிக்கலாம். பரிசேயரில் ஒருவன் அவரை வேண்டிக் கொண்டான். வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். பாவியாகிய ஒரு ஸ்திரீ பரிசேயர் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு. இங்கே நிறுத்துவோம், தொடர்ந்து படிக்கலாம், நிறுத்துவோம். இப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு பரிசேயருடைய வீட்டுக்கு விருந்துக்கு போகிறார், பந்தி இருக்கும்படி போகிறாரு. இந்த பரிசேயனுடைய வீட்டில் பந்தி இருக்கும் பொழுது வசனமே சொல்லுகிறது, அந்த ஊரில் பாவியான ஒரு ஸ்திரீ இருந்தா. இந்த பாவியான ஸ்திரீ என்ன செய்யறா, பரிசேயர் வீட்டில் ஆண்டவர் விருந்துக்கு போகிறது தெரிஞ்சு ஒரு பரணியில் தைலத்தை கொண்டு வந்து நின்று ஆண்டவருக்கு பின்னாடி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பார்க்க போகிறோம். ஒரு விருந்து சாலை இருக்கிறது, மிகவும் முக்கியமான மனிதர்லாம் கூப்பிட்டுருக்கோம். அப்போ அந்த ஊர்லயே மிக மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு மனுஷன் உள்ள வந்தா எல்லாருடைய முகமும் என்ன செய்யும், மாறிடும். ஏன் இவங்க இப்போ இங்க உள்ள வரான், இவன் எதுக்கு தேவையில்லாம என்ன பண்றான் உள்ள வரான். ஆண்டவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அவருக்கு விருந்து கொடுக்கணும்னு கூப்பிட்டு இருக்கோம், இவன் சம்பந்தமே இல்லாம உள்ள வரானேன்னு எல்லாருடைய முகமும் மாறி இருக்கும். இப்ப இந்த பரிசேயனுடைய வீட்டுல ஆண்டவர் அமர்ந்திருக்கும் போது அந்த வேதம் சொல்லுகிறது, பாவியான ஒரு ஸ்திரீ. இந்த பாவியான ஸ்திரீ என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவருக்கு பின்னாடி வந்து நின்றுட்டாங்க. இப்ப எல்லாரும் பாக்குறாங்க, ஒரு சீஃப் கெஸ்ட் என்ன பண்ணிருக்காரு, உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இப்ப ஆண்டவருக்கு முன்னாடி இந்த அம்மாவை திட்டவும் முடியாது. ஏன் திட்டினா அவங்கள எதுவும் சொல்லாதீங்கன்னு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, சப்போர்ட்டுக்கு வருவார். இப்ப ஆண்டவர் திட்டவும் முடியாது, வெளியே போன்னு சொல்லவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனா எல்லாருடைய முகமும் இப்ப எங்க போயிருச்சு அப்படின்னா, இந்த பாவியான ஸ்திரீக்கு மேல என்ன பண்ணிருச்சு, போயிருச்சு. எதுக்கு வந்தான்னு தெரியல, இப்ப என்ன வேலை இங்க, ஆண்டவரை பாக்குறதுக்கும் எங்க வீட்டுல நடக்கிற விசேஷத்துக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம், எதுக்கு வந்தாங்க. ஆனா இந்த ஸ்திரீ வந்ததுல இருந்து ஆண்டவருக்கு பின்பாக நின்று அழுது கொண்டிருந்தாங்க. நீங்க முதலாவது வசனம் எப்படின்னா, இருதயம் உடைக்கப்பட்ட எளியவனுக்கு தேவன் இறங்குகிறார். யாருக்கு இறங்குறாரு, இருதயம் உடைக்கப்பட்டவன். ஸ்ரீ வந்து நேரம் வந்து மிகவும் ஐஸ்வர்யவான்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள், அந்த நாட்கள் இருந்த ஆசாரியர்கள் எல்லாரும் ஒருவேளை அந்த விருந்துல இருந்திருப்பாங்க. பரிசேயனுடைய வீட்டுல விருந்து ஆண்டவர் வந்திருக்காருன்னா சுத்தி ஒரு கூட்டம் இருந்திருக்கும். ஒரு பெரிய திரள் கூட்ட ஜனங்கள் எப்பவுமே ஆண்டவர் கூட என்ன பண்ணுவாங்க, டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு திரள் கூட்ட ஜனம், ஒரு பெரிய கூட்டம் எப்பவுமே ஆண்டவர் கூடவே இருந்திருக்கும். ஆண்டவர் தனியா விடவே மாட்டாங்க, பெரிய கூட்டம் இருந்திருக்கும். ஒரு சின்ன வீட்டுல வந்து உட்கார்ந்தாலே அந்த வீட்டுல உட்கார்ற இடம் இல்லாத அளவுக்கு ஆண்டவருடைய சீஷர்கள் எல்லாம் சூழ்ந்திருப்பாங்க. அப்படி இருக்கும் போது ஒரே ஒரு ஸ்திரீ மட்டும் பின்னாடி வந்துட்டாங்க, நின்று அழுதுட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வேதனை என்னன்னா, இவங்க இங்க வந்தது தப்பு இல்லை, இவங்க ஏன் அழுகுறாங்க. ஆமே, ஒரு விருந்துக்கு போயிருக்கிறாங்க, விருந்துக்கு போன இடத்துல வந்து ஒருத்தர் மட்டும் அழுதுட்டே நின்னா சாப்பிட முடியுமா, முடியாது. சாப்பிட முடியுமா பாது, சாப்பிடுவீங்களா, நீங்க சாப்பிடுவீங்க. ஆனா மற்றவங்களாம் என்ன பண்ண முடியாது. எதுக்கு அழுகுறாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களை என்னன்னு கேளுங்க. இப்போ ஒரு கலெக்டர் வராரு அப்படின்னா, கலெக்டர் வந்து பக்கத்தில் ஒரு அம்மா அழுதுன்னு, ஏமா என்ன வேணும்னு கேளுங்க அவங்களுக்கு. அவங்கள ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அவங்களோட பிரச்சனை கேட்டு அனுப்புங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், சாப்பிட்றேன்னு சொல்ல. இப்போ இந்த ஸ்திரீ அழுதுட்டு நிற்கிறாங்க, யாருமே எதுவுமே பேச முடியல. சுத்தி நிற்கிற எல்லாரும் பரிசுத்தவான்கள், சுத்தி நிற்கிற எல்லாரும் ஆண்டவரோடு கூட நடக்கிறவங்க, நியாய பிரமாணத்தையும் வேத பிரமாணத்தையும் கற்று தேர்ந்தவங்க. ஆனா நடந்த காரியம் என்ன, அவங்க அழுது கொண்டு நின்றிருந்தாங்க. அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் என்ன செய்யறாங்கன்னா நினைக்கிறாங்க. ஆமே, நல்ல கவனிங்க, ஆண்டவர் வந்து தொட யாரும் இது வரைக்கும் அனுமதி பெற்றதே கிடையாது. ஆண்டவர் தொட்டதா வேதத்துல எழுதப்படவும் இல்லை. ஒரு ஸ்திரீ வந்தாங்க, வஸ்திரத்தின் ஓரத்தை தான் என்ன பண்ணாங்க, தொட்டாங்க. அவரை வந்து டச் பண்ணி பேசுற அளவுக்கு சீஷர்ல தவிர வேற யாருக்கு என்ன பண்ணல
பர்மிஷன் கிடையாது. ஆனா இந்த ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னா, இவ்வளவு பேருக்கு நடுவுல அவருடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரால் நினைக்கிறாங்க. ஆனா என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இதை எப்பவுமே இந்த ஒரு முக்கியமான தலைவர்கள்லாம் வரும்போது சுற்றி என்ன பண்ணுவாங்க, பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அவங்க பேர் என்ன, பவுன்சர்ஸ் இருப்பாங்க. அவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா நெருங்க விட மாட்டாங்க. ஏன் நெருங்க விட மாட்டாங்க? போ ஓரம்போ, நீங்க எல்லாம் என்ன பண்ண கூடாது, வரக்கூடாது, ஓரம்போ எல்லாரும் பிடிச்சி செல்லுவாங்க. அதே போல ஆண்டவர் கூடயும் ஒரு 12 பவுன்சர்ஸ் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. அவங்க கிட்ட விட்டுருக்கவே மாட்டாங்க. அதை சுத்தி சதிசேயர்கள், பரிசேயர்கள், ஆயக்காரர்கள், அதுக்கு மேல ஆசாரியர்கள் எல்லாம் இருந்தாங்க, வேதப்பாறை எல்லாம். இவங்க யாரும் கிட்ட தொட விட்டுருக்க மாட்டாங்க. ஆனா நடந்த விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாரையும் தாண்டி அந்த சகோதரிக்கு ஆண்டவருடைய கண்களில் இரக்கம் கிடைச்சது. அதனாலதான் ஆண்டவர் அலோவ் பண்றாரு. இப்போ தன்னுடைய கண்ணீரினால் பாதத்தை என்ன பண்றாங்கன்னா நினைக்கிறாங்க. அடுத்து சொல்லப்படுகிறது, தன் தலை மயிரினால் துடைத்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்து சொல்லப்படுகிறது, அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசுறாங்க. இவ்வளவு காரியமும் நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. என்ன கேள்வினா, இந்த ஸ்திரீ யாரு? இந்த ஸ்திரீ யாரு? பாவியான ஸ்திரீ. வேதமே பாவியான ஸ்திரீ. இந்த பாவியான ஸ்திரீய ஆண்டவர் தொடர்றாங்க. அழுது கால் என்ன பண்றாங்க நினைக்கிறாங்க, முடிய வச்சு காலை துடைக்கிறாங்க, பரிமள தைலத்தை பூசுறாங்க, திரும்ப துடைக்கிறாங்க. இவ்வளவு நடக்குது. ஏன் ஆண்டவர் பதில் சொல்ல? இது ஒரு பாவியான ஸ்திரீயாச்சே, அவர் பரிசுத்தமான தேவனாச்சே, அவர் நசரேயனாச்சே, பெண்கள் அவர் தொடவே கூடாது. இப்படிப்பட்ட பரிசுத்தமான தேவன் இந்த ஒரு பாவி தொடும்படி ஏன் அனுமதி கொடுத்தார்? ஆனா ஆண்டவர் பொறுமையா இருந்தாருங்க. இவ்வளவு காரியம் நடக்குது, இவங்க எல்லாம் பேசுவாங்கன்னு தெரியும், இவங்க எல்லாம் செயல்படுவாங்கன்னு தெரியும். ஆனா ஆண்டவர் இந்த எளியவர்களுடைய அந்த பெருமூச்சுக்கு, இந்த எளியவர்களுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்தார். ஆமே. இப்போ பாவியான ஸ்திரீ அப்படின்றத நம்ம வேகமா என்ன பண்ணிடுறோம்னா பட்டுன்னு படிச்சுட்டு போயிடும். பாவியான ஸ்திரீ பெண்கள் பாவம் செஞ்சிட்டாங்கன்னா என்ன பாவம் செய்வாங்க? என்ன செய்ய முடியும்? விபச்சாரம் தான் பாவி அப்படின்றத அதை கரெக்டா பாவியான ஸ்திரீன்றத பேரை குத்தி கடைசி வரைக்கும், அந்த உலகத்துல வாழ்கிற கடைசி நாள் வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவாங்க, இந்த ஸ்திரீ என்ன பண்ணிட்டாங்க, பாவம் செஞ்சுட்டாங்க. இந்த ஸ்திரீ என்ன பண்ணிட்டாங்க, பாவம் செஞ்சுட்டாங்க. அவங்க பாவத்திலிருந்து அவங்களை மீட்டெடுக்க எந்த ஒரு வழியும் அன்னைக்கு இருந்த வேத பாடகர்களும் ஆசாரிகளும் என்ன பண்ணலன்னா செய்யல. அன்னைக்கு இருக்கிறவங்க அவங்களுக்கு உதவி செஞ்சு, இந்த பாவத்தை செய்யாதம்மா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்குறோம், உனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தரோம்னு யாருமே என்ன பண்ணல, சொல்ல. அவங்கள தெரிஞ்ச வரைக்கும் நீ யாரு, பாவியான ஸ்திரீ. ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இவங்க யார் அப்படின்னா எளிமையானவங்க. இவங்க தன்னுடைய சூழ்நிலையில மிகவும் நொறுக்கப்பட்டவங்க. ஆண்டவர் எப்படி பார்த்தார்னா, தம்மிடத்துல வருகிற எல்லாரையும் ஆண்டவர் பாவின்னு பார்த்திருந்தா இந்த உலகத்துல ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. ஆமே. யாரா ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. ஆண்டவர் இவங்க ஒழுங்கில்லை அப்படின்னு நினைச்சிருந்தா உலகத்துல இருக்கிற ஒரு ஊழியக்காரனும் இன்னைக்கு சபை என்ன பண்ண முடியாது, நடத்த முடியுமா? முடியாது. ஆனா ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார். இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஜனங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, 39ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்ட போது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால், இப்ப பாருங்க மனசுல வந்துருச்சு, தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே என்ன பண்றான், மனசுல பெரிய வேதனை வந்துருச்சு. என்னன்னா, இவ்வளவு பேருக்கு மத்தியில ஒரு ஊழியக்காரனை தொட்டு அவங்க பாதத்தை நினைச்சு தொடச்சு இவ்வளவு விஷயம் நடக்குது. ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல, கேட்கலையே. ஆண்டவர் ஏன் ஒரு வார்த்தை கேட்கல? ஏன் அப்படின்னா, இந்த அம்மா வரும்போது எப்படி வந்தாங்கன்னா கண்ணீரோட தான் வந்தாங்க. இந்த அம்மா உடைக்கப்பட்ட இருதயத்தோடு தான் வந்தாங்க. இந்த அம்மா வரும்போதே இவங்களுடைய பேச்சை கேட்கவோ, இவங்களுக்கு ஆறுதல் சொல்லவோ, இவங்களுக்காக ஜெபிக்கவோ ஒரு சபையோ போதகனோ ஆசாரிகளோ யாருமே கிடையாது. இவங்க எப்படி பார்த்தாங்க, அந்த தேசத்துல பாவியான ஸ்திரீ ஒதுக்கப்பட வேண்டும். ஆமே.
எப்படி பார்த்தாங்க? பாவியான ஸ்திரீ, போ ஓரம் போ, விசேஷத்துக்கு வராத, பேசாத, எல்லாரும் வழி விலகி போனாங்க. ஆனா ஆண்டவருடைய அந்த அன்பு, அந்த ஆண்டவருடைய அந்த பொறுமை இந்த பாவியான ஸ்திரீனுடைய அந்த கண்ணீரை தொடச்சு, அந்த இருதயம் உடைக்கப்பட்டு இருக்கிற அந்த எளியவனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா இறங்குறார். கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்கிறார், நீ என்னதான் பண்ண போற? அழுதுட்ட, தொடச்ச, பரிமள தைலத்தை பூசுற. அவங்க எதுவுமே பேசல. ஆண்டவர் ரிட்டன் எதுவுமே என்ன பண்ணல, பேச்சுவார்த்தைக்கான நேரமே கிடையாது. ஆனா இந்த சம்பவங்களுக்கு பிறகு ஆண்டவர் கடைசியா சொல்லுகிறாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ. நடந்தது என்னன்னா, அவங்களுடைய இருதயம் முதலாவது உடைக்கப்பட்டது. ஆண்டவரை பார்க்கும் போதே அவங்க இருதயம் உடைஞ்சிருச்சு. அழுகிறாங்க, காலை ஃபுல்லா கண்ணீரால என்ன செய்யறாங்கன்னா நினைக்கிறாங்க. இருதயம் உடைக்கப்பட்ட பொழுதே இந்த மனுஷனுக்குள்ள எவ்வளவு ஒரு வேதனை இருந்திருந்தா இப்படி அழுதுருப்பான். ஆமே, மனுஷன் கேட்கல. மனுஷன் 5 நிமிஷம் உட்காந்து, ஏம்மா நீ இந்த மாதிரி தப்பு பண்ணாத, உனக்கு சபை மூலமா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்குறோம், இல்லை நல்ல வேலையை தரோம், இல்லை நீ ஏதாவது ஒரு வேலையை செய். யாருமே என்ன செய்யலைன்னா கேட்கல. யாருக்குமே கேட்கறதுக்கு என்ன இல்லை, நேரமும் இல்லை. நீ பாவியான ஸ்திரீன்னு போர்டை போட்டாங்களா, ஓரம் தள்ளிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு நேரத்தை ஒதுக்கினார். ஆமே, நேரத்தை ஒதுக்கினார். பெரிய 100க்கு அதிபதி கூப்பிடும் போது கூட ஆண்டவர் சொல்றாரு, நான் அவ்வளோ தூரம் வரணுமா, அவ்வளோ தூரம் போகணுமா, ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆனால் சாதாரணமாக இருக்கிற ஒரு எளியவனுக்கு ஆண்டவர் இறங்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? பெரிய ஆட்களுக்கு விட அங்கே இருந்த எல்லா மனுஷனும் பெரிய ஆள். எவ்வளோ பேர் ஆண்டவர் கொஸ்டின் கேட்குறாங்க. ஆண்டவர் எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல, எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்கறதில்ல. உங்களுக்கே தெரியும், நியாயப்பிரமாணத்தை படி கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு, உனக்கு என்ன கட்டளை கொடுத்துருக்கு, போய்கிட்டே இருக்கிறார், வேகமாக போயிட்டே இருக்கிறார். ஆனால் இந்த ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் நேரத்தை கொடுக்குறாரு. இதெல்லாம் நடக்கும் போது இந்த நேரத்தை கவனிச்சு பாருங்க. இவ்வளவு நேரம் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, பேதுருவே, இப்போ இந்த காரியத்தெல்லாம் பார்த்தியே, 2 பேர் கடன் பட்டிருந்தாங்க, 2 பேர்ல 2 பேருடைய கடனை மன்னிச்சேன், யார் அதிகமா அன்பு கூறுவானா? யாருக்கு அதிகமா நீங்க மன்னிச்சீங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட அன்பு கூறுவாங்க. இந்த மகளுக்கு நான் அதிகமா இறங்கணும்ப்பா, இந்த மகளுக்கு நான் அதிகமா மன்னிச்சேன், ஆகினாலதான் இவ்வளவு அன்பை என்கிட்ட செலுத்துறாங்க. அல்லேலூயா. இப்போ எளியவனை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்யறதுன்னா மறக்கிறது இல்லை. அவங்களுடைய சூழ்நிலைகள்ல எளியவனுக்கு நேரத்தை என்ன செய்யறன்னா கொடுக்குறார். எளியவனை நோக்கி பார்க்கிறார். அவங்களுடைய அந்த சத்தத்தை ஆண்டவர் உதாசீனப்படுத்தாம அந்த எளியவனுடைய சத்தத்துக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறார். 2வது நம்ம ஒரு காரியத்தை வாசிப்போம். ரூத்தின் சரித்திரம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ரூத்தின் சரித்திரம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். எடுத்துட்டீங்களா? ரூத் 1:4 படிக்கலாம். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றொரு பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனை இழந்து தனித்தவளானால். யாரை குறித்து வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், நகோமியை குறித்து வேதம் சொல்லுகிறது. நகோமிக்கு கணவர், 2 பிள்ளைங்க இருந்தாங்க, 2 பேர் மருமகள் இருந்தாங்க. தன்னுடைய கணவர் இறந்த பிறகு, மக்லோன் கிலியோன் என்று சொல்லுகிற தன்னுடைய பிள்ளைகளை இறந்த பிறகு இந்த நகோமி தனித்தவள் ஆயிட்டாங்க, ரூத்து அனாதை ஆயிட்டாங்க, ஓர்பால் என்று சொல்லக்கூடிய 3 பேரும் என்ன செய்யறாங்கன்னா அனாதை ஆயிடுறாங்க. இப்போ இந்த மாமியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 8வது வசனத்தை படிங்க. நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு என்ன பண்ணுங்க, திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்து போல கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு. இந்த அம்மா சொல்றாங்க, என் புருஷனும் இறந்துட்டாரு, என் பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, இறந்துட்டாங்க. என் மருமக்கள் 2 பேரும் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போங்க. ஒருவேளை உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொடுப்பாரு. ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். உங்கள் வீட்டில் நீங்கள் போய் இருங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் இந்த 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய மாமியை கட்டி அழுகிறாங்க. பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும்.
இப்படி ஒரு மாமியார், இப்படி ஒரு மருமகளா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப அந்த வசனத்தை நீ படிக்கினா 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு நகோமி, என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள், என்னோடு ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷனாகும்படி இனிமேல் என் கற்பத்தில் என் பிள்ளைகள் உண்டாகுமோ சொல்றாங்க. இனிமே புள்ள பிறக்க வாய்ப்பும் இல்லை. அப்படியே பிறந்து அது வெளியே வந்து அது வளர்ந்தாலும் அதுக்குள்ளே உங்களுக்கு வயசாயிடும். தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா திரும்பி போங்க. இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் என்ன செய்யறாங்கன்னா பற்றி கொண்டாங்க. ஓர்பால் என்ன செஞ்சாங்கன்னா, பரவாயில்லப்பா, நீங்க நல்ல மாமியாரா இருந்தீங்க, இப்பதான் ஒரு நல்ல வார்த்தையை பண்ணீங்க சொன்னீங்க, இவ்வளவு நாள் உங்க கூட கஷ்டப்பட்டது போதும், தயவு செய்து நான் என்ன பண்றேன் கிளம்பி போறேன்னு விட்டா போதுன்னு ஒரே ஒரு முத்தத்தை மட்டும் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. ஆனா ரூத்து போல. நல்லா கவனிங்களேன். இப்போ கணவன் இருக்கும் போதே ரெடியா இருக்கிறோம், எப்படா அவங்க அம்மா என்ன பண்ணோம் சாவோம், எப்படா இது கூட இருந்து விடுதலை கிடைக்கும், இது இருக்கும் போதே ஒரே தொல்லையா இருக்கேன். இது இன்னைக்கு நேத்து இல்லை, அந்த காலத்துல இருந்தே பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. ஆனா ரூத்தினுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது இந்த நகோமி என்ன செய்யறாங்க அப்படின்னா அமைதி காக்குறாங்க. இந்த நகோமி என்ன செய்யறாங்க, மருமகளுக்காக பரிந்து பேசுறாங்க. ரூத் என்ன செய்யறாங்க, மாமியார் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்க. ஓர்பால் மட்டும் கிளம்பிட்டாங்க, ஆனா ரூத் என்ன பண்ண மாட்டாங்க. நம்ம நினைக்கலாம், ஒருவேளை நகோமி கிட்ட பெரிய சொத்து இருக்கும் பொழுது அடுத்த வேலை சாப்பிட்றது கூட என்ன இல்லைன்னா அவங்க கிட்ட வழி இல்லைங்க, அடுத்த ஒரு படி அரிசி இல்லை. ஆனா இவங்க சொல்றாங்க, உமை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன்னா, அந்த வசனத்தை படிச்சுன்னா நல்லா இருக்கும். 16ஆம் வசனம், அதற்கு ரூத்து இந்த அம்மா 15 இருந்து படிங்களேன். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தங்கள் ஜனத்தண்டைக்கும் இந்த அம்மா சொல்றாங்க, ஓர்பால் போயிட்டா நீ என்ன பண்ணு, உன் ஜனத்துக்கிட்ட உங்க அப்பா அம்மா கிட்ட உங்க தேவர்கிட்ட என்ன பண்ணு போயிடுன்றாங்க. அதுக்கு ரூத் சொல்றாங்க, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலா இருக்கு. யாருமே இந்த மாதிரி என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. யார் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, அடுத்த வேலை சாப்பிட வழி இல்லை, இவங்க மாமியாரை நம்பி அவங்க உழைச்சி கொண்டு வந்து இந்த அம்மாவுக்கு ஒரு படி சாப்பாடு கொடுக்கவும் வாய்ப்பு இல்லை. ஆனால் சொல்றாங்க, நீங்க போற இடத்துக்கு நானும் வருவேன். இந்த வசனத்தினுடைய இந்த ரூத்தினுடைய பின்னணியை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்க யாரு அப்படின்னா மோவாபியர். யார் இவங்க? மோவாபியர் எப்படிப்பட்டவங்கன்னா, கர்த்தருக்கு அருவருப்பானவங்க, விக்கிரகத்தை சேவிக்கிறவங்க, விக்கிரகத்தை கூட வாழ்ந்தவங்க, இவங்க அந்நிய தேவர்ல வழிபட்டவங்க. இப்படிப்பட்ட மோவாபிய பெண்ணாகிய ரூத்துக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு இருதயம் இருந்திருக்கு பாருங்க. ஒரு மாமியாரை நேசிக்கிறதுல இவங்களை போல ஒரு ஆளை வேதத்துல எங்கேயுமே பார்க்கவே முடியாது. ஏன் ரியல் லைஃப்லயே என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இவங்க சொல்றாங்க, நீ மோவாபிய ஸ்திரீ தான், ஆனா இவங்களுக்குள்ள கர்த்தருடைய அன்பு ஊட்டப்பட்டா சொல்றாங்க, நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்திலே நானும் என்ன செய்வேன், மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக என்ன பண்ணுவார்னா, இவ்வளவு வார்த்தைலாம் செய்யற அளவுக்கு, இவ்வளவு வார்த்தை சொல்ற அளவுக்கு மாமியார் எதுவும் பெருசா என்ன பண்ணல, நமக்கு செய்யல. மாமியார் எதுவும் பெருசா இவங்களுக்கு சாதிக்கல, பெரிய சொத்து சேர்த்து வைக்கல, எதுவுமே பண்ணலங்க. ஆனா இந்த ரூத்தினுடைய இதயத்துல ஒன்று உண்டு, என் கணவர் இறந்து போனாலும் அவருடைய அன்பு இந்த தேசத்துல கர்த்தரை குறித்து தான் அந்த அன்பு இந்த ரூத்தினுடைய இருதயத்தில் இருந்தது. இவங்களுடைய சூழ்நிலை அடுத்தது என்னன்னா, இவங்க இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு இவங்களுடைய சொந்த தேசத்துக்கு போறாங்க. அங்க போய் என்ன செய்யறாங்க இந்த ரூத் அப்படின்னா, இந்த வயல்வெளியில 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, நான் 6வது வசனத்தை வாசிங்க. அறுக்கிறோம்
ஆ ஆ இப்போ போவாஸ்ன்ற ஒரு நிலத்துல போயிட்டு அவனுடைய விளை நிலத்துல அந்த கதிர்கள் அறுத்து கீழே சிந்தப்படுகிற நெல் என்ன பண்றாங்கன்னா பொறுக்கிறாங்க. கவனிங்க, அந்த நெல்மணிகளை கொண்டு வந்து தன்னுடைய மாமியார் கிட்ட கொடுத்து இப்படிதான் இவங்க சாப்பிடுறாங்க. இப்ப இந்த போவாஸ் கேட்கிறாரு, இந்த ஒரு பெண் வந்து காலையிலிருந்து இந்த நம்முடைய வயல்ல என்ன பண்றாங்க, கதிரை இருக்கும் போது சிந்துகிற கதிரை பொறுக்கிறாங்களே, யாருன்னு கேட்டா நகோமியோட கூட வந்த பெண். 7வது வசனம் சொல்லுகிறது, அறுக்கிறவள் பிறகே அரிக்கட்டிலிருந்து சிந்தின பொறுக்கி கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் வந்து கேட்டுக்கொண்டால், காலமே துவங்கி இதுவரைக்கும் என்ன பண்ற இங்கே இருக்கிறாள், இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது எங்க போனாங்கன்னா, அடுத்தது இவங்க மாமியார் வந்து பெரிய லெவல்ல வச்சு இவங்களை காப்பாத்தல, நல்லா உட்கார வச்சு சாப்பாடு போடல, இவங்க தான் புறப்பட்டு போயிட்டு வயல்ல போய் அறுக்கிற கதிர்களை பொறுக்கி கொண்டு வந்து அவங்க மாமியார் கிட்ட கொடுத்து சாப்பிடணும். ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த 2வது வசனத்தை எழுதிங்க, உண்மையுள்ள எளியவருடைய விசுவாசத்தை பார்த்து தேவன் ஆசீர்வதிப்பார். ரூத் யாரு அப்படின்னா எளியவங்க தான், ஆனா எப்படி இருந்தாங்கன்னா உண்மையா இருந்தாங்க. நீ போமா, உன் தேசத்துக்கு போய் உன் தேவர்ல வழிபடு, உனக்கு இஷ்டமானபடி போ அப்படின்னா நான் போக மாட்டேன், என் வாழ்க்கை ஒண்ணுதான், என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு, ஆனா உம்மோடு கூட நான் தொடருவேன்னு சொல்லி அந்த உண்மையுள்ள ஒரு வாழ்க்கைய ரூத் என்ன செஞ்சாங்கன்னா தொடர்ந்தாங்க. இதற்கு பிறகு நீங்க வீட்டுல போய் பொறுமையா அந்த ரூத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, இந்த போவாஸுடைய நிலத்துல சிந்துகிற கதிரை பொறுக்கி கொண்டிருந்த ரூத்து எப்படி மாறினாங்க அப்படின்னா, 3வது அதிகாரம் 10-11 வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, 3:10-11, அதற்கு அவன், மகளே, யார் சொல்றது, போவா சொல்றாரு, கதிரை பொறுக்க வந்த எளியவனை பார்த்து சொல்ல, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்கள் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமா. அவர் பார்க்கிறாரு, நீ இவ்வளவு வறுமையில் இருந்தோம், இவ்வளவு சூழ்நிலைகள் மோசமானாலும் நீ ஒரு வாலிபன் பிறகு போல, ஐஸ்வர்யான் பின்னாடி போல, இன்னொரு வாலிபனை தேடி போல, ஒருவேளை உங்க மாமி சொன்னது போல நீ வந்து உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கல, உத்தமமாய் உண்மையாய் பின்பற்றினபடினால உன்னுடைய நற்கிரியை வந்து எப்படி இருக்குன்னா, முன்னாடி இருந்த நற்கிரியோட இப்ப நற்கிரியை அதிகமா இருக்கு. 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் என்ன பண்ணுவேன் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அறிவாங்க. இவங்களை குறித்து இந்த ஊர் எல்லாம் பார்க்குது, இந்த வயல்ல இருந்தவங்க எல்லாம் பார்க்குறாங்க. இவங்க யாரை கூட்டிட்டு வந்தாங்கன்னா தன்னுடைய மாமியாரை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்கள உட்கார வச்சு இவங்க என்ன பண்றாங்க, சாப்பாடு போடுறாங்க, டெய்லி கதிரை பொறுக்கிறாங்க, கீழே சிந்தினதை பொறுக்கிறாங்க. தன்னுடைய மாமி எங்க இருக்கிறாங்கன்னா வீட்டில் இருக்கிறாங்க. ஆண்டவர் எப்படி ஆசீர்வச்சார்னா, ஒன்றுமில்லாத நிலைமையில வந்த இந்த ரூத்து, இந்த கதிர்களை பொறுக்க வந்த ரூத்து அந்த தேசத்துல அந்த இடத்திற்கே ஓனரா மாறிட்டாங்க. ஆமே, உண்மையான இந்த எளியவங்களை கர்த்தர் என்னைக்குமே என்ன செய்ய மாட்டார்னா மறக்க மாட்டாங்க. நம்ம எளிமையா இருக்கலாம், சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா இந்த உண்மையான அந்த அன்போடு, உண்மையான பற்றோடு, உண்மையான விசுவாசத்தோடு நம்ம நேசிக்கும் பொழுது இந்த எளியவர்கள் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. 3வது வசனத்தை வேகமா வாசித்து நம்ம முடிக்கலாம். 3வது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41:17, சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது என்ன செய்யறாரா, நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். எளியவர்களுடைய தாகத்துக்கு கர்த்தர் செவி கொடுத்து கைவிடாதிருப்பார். ஆமே, வசனம் சொல்லுகிறது, அவங்க நாவு தாகத்தால் வரலுகிறதாம்.
அவங்களுடைய நாவு வேதனையோடு பெருமூச்சோடு ஏக்கத்தோடு வரலும் போது கர்த்தர் என்ன செய்யறனா அந்த மனுஷனுடைய கூக்குரலுக்கு பதில் தருகிறார். எங்க இருக்கிறாங்க அவங்க? சிறுமையானவன், எளிமையானவன், கர்த்தரை நோக்கி நீர் இன்னைக்கு இறங்கணும், நீர் என் கூட பேசணும், இன்னைக்கு எனக்கு உதவி செய்ய யாருன்னு கேட்கும் போது அவர்களுக்கு நான் செவி கொடுத்து அவளை ஒரு நாள் நான் என்ன செய்ய மாட்டேன்னா கைவிட மாட்டேன், அவனை நான் தொடர்ந்து நடத்துவேன். ஆகிய நல்ல வசனம் சொல்ற, உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். நீ யாரும் இல்ல, என் சூழ்நிலை இப்படிதான் இருக்குது, நான் ரொம்ப நெருக்கப்படுறேன், நான் ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன், நான் ரொம்ப திக்கற்ற நிலைமையில திடனற்று போய் இருக்கிறேன், கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களை கைவிட மாட்டேன். கூப்பிடுகிற எளியவனுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதை எப்படி தன்னை தாழ்த்துகிறார் என்று சொன்னால் 70வது சங்கீதம் 5வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, 70வது சங்கீதம் 5வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, நானோ சிறுமையும் எளிமையுமானவன். யார் அவரு? சிறுமையும். தாவீது ராஜா அப்படியா இருந்தாரு? அவர் எப்படி இருந்தாரு? ராஜாதி ராஜாவா இருந்தாரு. அவர் மிகப்பெரிய அரசாட்சி செஞ்சாரு. அவரால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை, பல யுத்தங்களை நடத்தினார். ஆனா ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, நான் எப்படி இருக்கிறேன்னா சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமா என்ன செய்யும். அப்ப அவருக்கு ஒரு தெரியுது, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் போது எப்படி சொல்லி ஜெபம் பண்ணா ஆண்டவர் தீவிரமா என்ன பண்ணுவாரு, வருவார். எப்படி கூப்பிடுறாரு? சிறுமையும் எளிமையுமானவன், தீவிரமாயிடத்தில் வந்து மாறும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவரமா இருக்கிறார். அவ்வளவு பெரிய ராஜாவே ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது ஆண்டவர் என்னை கைவிடாது இருக்குன்னா அவர் யூஸ் பண்ற வார்த்தை சிறுமையும் எளிமையுமானவன். நான் திக்கற்ற நிலைமையில இருக்கிறேன், நான் திடனற்று போய் இருக்கிறேன், நீ தீவிரமா என்ன செய்யுங்கன்னா வாங்க. இந்த காலை நேரத்தில் நம்ம ஒன்று விசுவாசிக்கணும். இந்த காலை நேரம் நான் சிறுமைப்பட்டிருக்கிறேன், எளிமைப்பட்டிருக்கிறேன், ஆனா இந்த சிறுமையின் நடுவில் என் தேவன் பெரியவராய் இருந்து என்னை கைவிடாது இருப்பார். என் தேவன் உயர்ந்தவராய் இருந்து என்னை கைவிடாது இருப்பார். இந்த எளிமையானவனை கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கும், இந்த எளிமையானவனை கர்த்தருடைய முகங்கள் நோக்கி பார்க்கும். ஆமென். எளிமையானவனை கர்த்தர் ஒரு நாள் மறக்கிறது இல்லை. சங்கீதம் 40:17 நீங்க வாசித்து பார்க்கும்போது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிற, 40வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லு, நான் சிறுமையும் எளிமையானவன். கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா நினைவா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? சிறுமைப்பட்டிருக்கிறேன், எளிமைப்பட்டிருக்கிறேன், யாரை என்ன நினைக்கலனாலும் என் மேல் எப்பொழுதுமே ஒருவர் நினைவா இருக்கிறார், என் மேல் எப்பொழுதுமே ஒருவர் நோக்கமா இருக்கிறார். சிறுமையானவன் தான், ஆனா என்ன நினைக்க யாரும் இல்லதான், ஆனா ஒருத்தர் இருக்கிறாரு, என் மேல் நினைவா இருக்கிறவர், என்னை விசாரிக்கிறவர், என் மேல கண்ணோக்கமா இருக்கிறவர், எனக்காக பரிதபிக்கிறவர், எனக்காக உதவி செய்கிறவர், எனக்காக மனமிறங்குகிறவர், என் தேவனாகிய கர்த்தர் என்னை என்றென்றைக்கும் கைவிடாது இருப்பார், என்னை என்றென்றைக்கும் விலகாதிருப்பார், என்னை ஒவ்வொரு நாளும் கரத்தை பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. காலை நேரத்தில் நம்ம ஒன்னே விசுவாசிக்கணும், கர்த்தர் எளியவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் தருவார். எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபம்